ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ப்ராப்பராக போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டாப் வியூ நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் பாட்டம் சைடு எப்படி கிளியராக போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போவுமே எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணுங்க. இது மாதிரி நீடில் கீழே ட்ராப் பண்ணி த்ரெட்டை மேலே மாட்டி இழுத்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போது நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் செயின் ஸ்டிச் போட்டு வரப்போகிறோம். நான் பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடல் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜெரி த்ரெட்டில் போடுறதுனால இப்போது எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு போக போகிறோம். நீடலில் கீழே ப்ளேஸ் பண்ணி த்ரெட்டை மாட்டி அதில் த்ரெட்டு மாட்டினதுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே ட்ராப் பண்ணணும். இந்த மாதிரி கீழே ட்ராப் பண்ணும்போது இந்த ஹூக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹூக் பாட்டில் தான் இந்த த்ரெட்டு மாட்டி இந்த மாதிரி மாட்டி இழுக்கும் போது நமக்கே ஃபீல் ஆகும் த்ரெட்டு நீடில் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே மேலே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி திரும்ப ஆப்போசிட்ஸ் டைரக்ஷனில் நீடில் ப்ளேஸ் பண்ணி திரும்ப த்ரெட்டை மாட்டி அப்படியே மேலே இழுத்து இதே மாதிரி கண்டினியூஸாக அப்படியே போட்டுக்கிட்டு வர போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம எண்டு நாட் தான் போட போகிறோம். லாங்காக ஒரு த்ரெட்டு இழுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு த்ரெட்டு இழுத்து இந்த லாங்காக இழுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே அந்த குட்டி த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் வாட்சிங்.